விஜயோட ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சியை நினைவுபடுத்துகிறதா? அடுத்த எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு தொடர்ச்சியா விஜய் விசஸ் எம்ஜிஆர் ஒப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சுல. இததான் இன்னைக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்கள், நிறைய அரசியல் விமர்சகர்கள், முக்கியமான எழுத்தாளர்கள் இதைதான் இன்னைக்கும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. விஜய் விசஸ் எம்ஜிஆர், எம்ஜிஆரை நினைவுபடுத்துகிறாரா விஜயோட ஆட்சி அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்த்து பேச போறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே அசைச்சு கூட பார்க்க முடியாத இருபெரும் திராவிட கட்சிகளை அழகா வீழ்த்திட்டா, அசால்ட்டா வீழ்த்திட்டு தனிப்பெரும் கட்சியா மெஜாரிட்டி கிடைக்கலாட்டி கூட 108 இடங்கள்ல ஜெயிச்சு ஒரு தனி ஒரு ஆளுமையை செலுத்தி இருக்காரு முதலமைச்சர் விஜய். யாருனாலே நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி எல்லா விதமான சலுகையையும் அரசியல்ல எப்படிப்பட்ட வலைய, அவ்வளவு பெரிய வலைய விரிக்க முடியுமோ அவ்வளவு பெரிய வலைய விரிச்சும் கூட யாருமே விஜய் பக்கம் வரல. தனி ஆளா எம்ஜிஆர் விட கொஞ்சம் கூடுதலான பெர்சன்டேஜ் ஓட்டே வாங்கிட்டாரு. இதெல்லாம் சரித்திர சாதனை. எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா, சந்திரபாபு நாயுடு இவங்கெல்லாம் பல வருட போராட்டங்களுக்கு பிறகுதான் இத்தனை சதவீத வாக்குகள் ஓட்டு வாங்கினாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல பெருசா தேர்தல் பிரச்சாரம் போகலாட்டி கூட அசால்ட்டா 2 மாபெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்திட்டு முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்காரு. அது மட்டும் இல்ல, விஜய் ஆட்சிக்கு 2 மாசத்துல விஜயோட செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமா எம்ஜிஆரை தான் நினைவுபடுத்துது, எம்ஜிஆரை தான் பிரதிபலிக்குது அப்படிங்கிற விஷயங்கள், அப்படிங்கிற பேச்சு, அப்படிங்கிற சொல்லாடல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா ஹாட் ஆஃப் த டாபிக்கா பேசும் பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறேன். இந்த விஷயத்தை பத்தி ஒரு முக்கியமான மூத்த எழுத்தாளர் சமஸ் அவர்கள் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காரு. அதை கொஞ்சம் உள்வாங்கி தான் நம்ம பேச போறோம். இந்த தருணத்துல எழுத்தாளர் சமஸ் அவர்களுக்கும் நன்றி. எழுத்தாளர் தன்னுடைய கட்டுரையில எப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு பிரெஞ்சு பழமொழியோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பிரெஞ்சு பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னா, காட்டுல 4 திசையையும் அத்துப்படி அப்படிங்கிறதுனால அந்த வயதான காட்டியான புதிதா வந்திருக்கக்கூடிய வேடனையும் அந்த வேடன் எய்ய காத்திருக்கக்கூடிய அம்பையும் சர்வ சாதாரணமா அவ்வளவு அசால்ட்டா எண்ணி நினைச்சிடக்கூடாது. காட்டுக்குள்ள புதுசா வந்திருக்கக்கூடிய வேடனையும் அவன் எய்ய காத்திருக்கக்கூடிய அம்பையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்னு பிரெஞ்சு பழமொழி ஒண்ணு இருக்கு. இந்த பிரெஞ்சு பழமொழியோட தான் எழுத்தாளர் இந்த கட்டுரையை தொடங்கி இருக்காரு தன்னுடைய விஜய் பத்தின இந்த விஷயத்துல. அதாவது விஜய் முதலமைச்சரா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ச்சியா லஞ்சம், ஊழல், இதற்கு எதிரான செயல்பாடுகள், குடும்ப வாரிசு, அரசியலுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் பேசி வர்றதையும் பொதுவெளியில இது பெரும் பேசும் பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு. இப்படி பொதுவெளியில பேசி வர்றதை பார்க்கும் பொழுது முதலமைச்சர் விஜய் திமுக, அதிமுக ரெண்டுமே குறைச்சி எடை போடுறாங்களோ, குறைந்து மதிப்பிடுறாங்களோ அப்படின்னு தான் பார்க்க தோணுது. பத்திரிகையாளர் சமஸ் முக்கியமா இந்த இடத்துல குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, விஜயோட செயல்பாடுகள் எம்ஜிஆருடைய முதலாவது ஆட்சி காலத்தை டோட்டலா அப்படியே நினைவுபடுத்துது, கண் முன்னாடி கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுல செம்மையான ஆட்சியில் ஒன்றா கருதப்படக்கூடிய எம்ஜிஆருடைய முதலாவது ஆட்சி காலம், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 1977 to 1980 காலகட்டம் தான் செம்மையான ஆட்சி காலமா கருதப்படுது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான், எம்ஜிஆருடைய ஆட்சியை தான் விஜய் இன்னைக்கு வழங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பிம்பம் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது தான் கட்டுரையாளர் இந்த இடத்துல விரிவா சொல்லியிருக்காரு. அதற்கு காரணம் லஞ்சம், ஊழலை கட்டுப்படுத்துவதிலும் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறதுலயுமே எம்ஜிஆர் காட்டிய அக்கறைய முக்கிய காரணியா திகழ்கிறது. அதே மாதிரிதான் விஜயம் செயல்படுறாருன்னு சொல்றாங்க. குறிப்பா எம்ஜிஆருக்கு அடுத்தடுத்து வந்த தேர்தல்ல தேர்தல் செலவுக்கு நெருக்கடிகள் நிறைய இருந்துச்சு. இதனால சில தொழில் அதிபர்களை வளர்த்து விட்டு அவர்களிடமிருந்து கட்சி நிதி பெறும் முயற்சிக்கு அதிமுக நகர்த்தப்பட்டது. அப்படிதான் எம்ஜிஆர் அந்த விஷயத்தை கையாண்டாது. ஆயினும் பொது பணத்தை எம்ஜிஆர் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தொடமாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய மக்கள் மத்தியில விதைச்சாரு. அப்படி ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில எம்ஜிஆர் மீது இருந்தது. குடும்ப வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு கரை இருக்குல்ல, தன் மீது விழாதபடி உறுதியா எம்ஜிஆர் இருந்தாரு. நவீன தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் வீழ்த்த முடியாத முதலமைச்சரா எம்ஜிஆர் திகழ்ந்ததற்கு இதுதான் வலுவான ஒரு தாங்கு தூண், வலுவான காரணங்கள் அப்படின்னு இந்த இடத்துல பத்திரிகையாளர் ரொம்ப நுட்பமா குறிப்பிடுறாரு. அதனாலதான் எம்ஜிஆர் இறுதி வரைக்கும் முதலமைச்சரா தொடர்ந்து இருந்தாரு. படுத்துக்கொண்டே ஜெயிச்சாரு அப்படின்னு தனி வரலாறு எம்ஜிஆருக்கு உண்டு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவுல எந்த பிராந்தியத்திலையுமே மக்கள் இதற்கு பெரிய பரிசை தந்திருக்காங்க அப்படின்னு கட்டுரையாளர் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டு சொல்றாரு. 2 சகாப்தங்களுக்கு ஆண்ட முதலமைச்சரான சிக்கிமின் பவன்குமார் சாம்லி 24 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்திருக்காரு.
அதே போல வங்கத்தோடைய ஜோதி பாசு வந்து 23 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்திருக்காரு. திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த மாணிக் சர்க்கார் வந்து 20 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்திருக்காரு. இந்த 4 முதலமைச்சருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை உண்டு அப்படின்னா, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நேரடியா ஊழல் கரை குடும்ப வாரிசு அரசியலை அனுமதிக்காதவர்கள். முதல்வர் பிரதமர் பதவியிலிருந்து 2 சகாப்தங்களை கடந்து விட்ட மோடியோட கைகளிலும் கூட இந்த ஆயுதம் இன்னைக்கு இருக்குது. நேரெதிர் தமிழ்நாட்டுல உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, திமுகவுக்கு பெரும் வெற்றி தந்த 1971 தேர்தலா இருக்கட்டும், அதிமுகவுக்கு பெரிய வெற்றி தந்த 1991 தேர்தலா இருக்கட்டும், இந்த மாபெரும் வெற்றியை வந்து ஆட்சியில் அமர்ந்த பிறகு திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த 2 அரசுகளுமே மோசமா தண்டிக்கப்பட்டதற்கு காரணம் வந்து அந்த ஆட்சிகளை அவங்க சுமந்த மிக கடுமையான லஞ்ச ஊழல் வாரிசு அரசியல் தான். இந்த கட்சிகள் அடுத்தடுத்த தேர்தலில் மாறி மாறி தோல்வியை சந்திப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. இந்த விஷயத்துல விஜய் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா விஜய்க்கு குடும்பம் அருகில் இல்லை. லஞ்ச ஊழலுக்கு எதிராக இந்த 2 மாதங்கள்ல கவனிக்கத்தக்க நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கு. விஜய் துரிதமா செயல்பட்டு இருக்காரு. பல அலுவலகங்கள்ல லஞ்ச சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற குரல்கள் மக்களிடமிருந்து மெல்ல கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இது விஜய்க்கு நல்ல ஒரு அரசியல் ஆரம்பம் தான். அதே சமயம் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரம்பிய விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு கட்சியில தொடர்ந்து இடமளிச்சதையும், எதிர்கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள்ல வந்து தொடர்ந்து அதாவது அதிமுக ஜெயிச்ச எம்எல்ஏக்களை தொடர்ந்து பதவி விலக வச்சு தாவைக்கால இழுத்துக் கொள்வதையும் தார்மீக அடிப்படையிலுமே யாருமே நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயமா ஒரு செயல்பாடா இருக்கு. இதை விஜய் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் அப்படிங்கிற சொல்லாடலும் பொதுமக்கள் மத்தியில ஒரு கருத்தாவே இருக்கு. இதையும் பொதுமக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கத்தான் செய்யறாங்க. ஏற்கனவே எம்எல்ஏ ஜெயிச்சுட்டாங்க, திருப்பி அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சியில செய்யறாங்க. இடைத்தேர்தல் வந்தா மறுபடியும் நாங்க வாக்களிக்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் கேட்கிறாங்க. மறுபடியும் இடைத்தேர்தல் வரும் பொழுது பணம் விளையாடாது, ஜாதி மதம் பார்த்து வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கும். இதனால இந்த விஷயத்த மக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாங்க. முடிவா முதலமைச்சர் விஜய் எடுத்திருப்பது கூறிய பெரும் வாள். அந்த வாளுக்கு வந்து கைப்பிடி கிடையாது. வாளேந்திய தரப்பில் தவறு நடந்தால் பெரிய காயம் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. அஸ்திவாரம் சரியாக கையாளப்பட்டால் பெரிய வெகுமதியை வரலாறு விஜய்க்கு கொடுக்கும். முதலமைச்சரா கடைசி வரைக்கும் விஜய்னால ஜொலிக்க முடியும். சினிமாவில மட்டும் நம்பர் 1 இல்ல, அரசியலையும் நம்பர் 1 அப்படின்னு விஜய்னால சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு அந்த கட்டுரையாளர் சமஸ் வந்து முடிக்கிறாரு. அதாவது விஜய் தனது இறுதி நாள் வரை முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்திருப்பார் அப்படிங்கிறதான் பலரும் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் வெளிப்பாடுதான் பல கட்சிகள் இருந்து விஜய் கட்சிக்கு படையெடுத்து வருவதை நம்ம கண்கூடா காண முடிகிறது. சமீபத்துல நடந்த அமைச்சரவை கூட்டத்துல கூட ஒட்டுமொத்த அதிகாரிகளுமே விஜய் கொஞ்ச நேரம் வெளியில நிக்க வச்சுட்டு தொடர்ச்சியா சர்ச்சையில சிக்கக்கூடிய அமைச்சர்களை சும்மா வச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுல இந்த மாதிரி இந்த ரீல்ஸ் போறேன், இந்த ஆய்வு போறேன்னு யாராவது போய் எங்காவது வீடியோ பார்த்தேன் தொலைச்சிட்டேன் அப்படின்னு 2-3 பேர் அமைச்சர்களை கூப்பிட்டு பயங்கரமா ஸ்டேட் டு ஸ்டேட் 1 to 1 பயங்கரமா திட்டி தீர்த்துட்டாரு. அரண்டு போயிருக்காங்க, என்ன ஐயோ அப்படின்னு. அதனால விரைவிலேயே சர்ச்சையில சிக்கிற அமைச்சர்கள் விரைவில் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. சோ லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சர்ச்சைகளுக்கும் பெயர் போன சொந்த கட்சி அமைச்சர்களையே பந்தாடக்கூடிய ஒரு அஸ்திரத்தை எழுத்தாளர் சமஸ் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கைப்பிடி இல்லாத அந்த கூர்வால கையில விஜய் எடுத்திருக்காரு. விஜய் நேர்மையா நடந்தாருன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய ஒரு வரலாற, ஒரு சரித்திரத்தை விஜய் கையில கொடுக்க காத்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் தன்னுடைய கூர்வால எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார், எப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, விஜயோட செயல்பாடுகள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.